ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இல்லத்தரசிகள் மற்றும் ஒரு விமென்ஸ்க்கான ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்மால் பிஸ்னஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜெராக்ஸ் ஷாப் தான். வீட்டிலே வச்சு எப்படி ஜெராக்ஸ் ஷாப் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சின்னதாக செகண்ட்ஸில் கூட ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டா இஎம்ஐ ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு நியூவாக கூட ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க. மிஷின் வாங்கிட்டு இப்போ நீங்கள் மொபைல் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஜெராக்ஸ் மிஷினே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இப்போ நானுமே வீட்டில் வச்சு தான் ஜெராக்ஸ் ஷாப் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் செகண்ட்ஸில் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கி அதை வச்சு தான் கொஞ்ச நாள் நான் வந்து எல்லாமே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுலேருந்து வந்த இன்கம்மை முடிஞ்சளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் இனிஷியலாக அமௌண்ட் பே பண்ணி இஎம்ஐயில் ஒரு புது மிஷின் வாங்கி இப்போ நான் ஓரளவு நம்ம பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து எனக்கு வந்து ரெகுலராக இன்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றி தான் உங்களோட இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஜெராக்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுதான் என்னோடய மிஷின். கம்பெனி நேம் வந்து பார்த்துக்கோங்க, பிரதர். இந்த மிஷின் வந்து நான் வாங்கும்போது 17,000. ஓகேங்களா? இப்போ என்ன ரேட் போய்கிட்டு இருக்குன்னு தெரில. இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அண்டு கலர் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது. ஸோ மொபைல்லேருந்துமே நம்ம டேரெக்டாக ப்ரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சில பேர் வந்து மெயிலில் இருக்குது எனக்கு ப்ரிண்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்தாலே போதுமானது. இது வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன். ஓகேங்களா? அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, மோனோங்கிறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறது. அதுக்கு கீழே கலர்னு இருக்கா, அது வந்து கலரில் எடுக்கிறது. இது ஒய்ஃபை பட்டன். இந்த ஒய்ஃபையில் வந்துட்டு நம்ம மொபைலில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு பிடிஎஃப் ஃபைலோ எதுனாலுமே நம்ம ப்ரிண்ட் கொடுத்தோம்னா நம்ம டேரெக்டாக நம்மளுக்கு வந்து ப்ரிண்ட் வந்துடும். அதுக்கு கீழே ஸ்கேன். இப்போ வந்து நம்ம மொபைல் வச்சு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக சென்ட் பண்ணுறதுனால ஸ்கேனிங்க்குன்னு நம்ம ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் அண்டு எக்ஸிட். இது வந்து நம்ம தவறுதலாக ஸ்கேனோ இல்லை ஜெராக்ஸோ கொடுத்துட்டோம்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதில் உள்ள செட்டிங்ஸ்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். இதே ப்ளஸ் பட்டனுங்கிறது வந்து எத்தனை காப்பி வேணும், 1 2 3 அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் கவுண்டு. மைனஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ 5 கொடுத்துருக்கோம் இல்லை 4 போகுது அப்படின்னா மைனஸில் வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து நம்பரை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேன்னு கொடுத்தோம்னா இப்போ நான் 4 காப்பீஸ் கொடுத்து ஓகே கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து 4 காப்பீஸ் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து மெனு பட்டன். மெனுவில் போய்ட்டு நம்ம செட்டிங்ஸில் போய் எதுனாலும் சேஞ்சஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். காப்பி ஸ்கேன் ஆப்ஷன். இந்த பட்டன் வந்து காப்பி ஸ்கேன் பண்ணுறதுல எதுவும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணணுன்னா இந்த பட்டனில் போய்ட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். மோஸ்ட்லி உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பட்டன்களே தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இதுக்கு மேலே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு இதை பற்றின முழு வீடியோ வேணும்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதை பற்றின முழு வீடியோ டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். எங்கள் ஊர் வில்லேஜ் அப்படிங்கிறதுனால ஒரு ஜெராக்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து 3 rupees சார்ஜஸ் பண்ணுறோம். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கம் எடுக்கிறதுக்கு வந்து 3 ரூபாய் வரைக்கும் நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறோம். அதே கலர் பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பிரிண்ட் மட்டும் கலர் பிரிண்ட் எடுக்கிறாங்கன்னா 10 rupees சார்ஜஸ் பண்ணுறோம். கலர் ஜெராக்ஸ் அண்ட் கலர் பிரிண்ட்டுக்கு வந்து. அதே மாதிரி அதிகப்படியான பேஜஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா 5 rupees வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறோம். ஒரு பேஜுக்கு வந்து 5 rupees சார்ஜஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பிரிண்ட்டு நார்மல் பிரிண்ட் அவுட் மெயிலேருந்து எடுக்கிறாங்க, இல்லை ஒரு பென்ட்ரைவில் கொண்டு வராங்க, இல்லை மொபைலில் கொண்டு வராங்க, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ரிண்ட் அவுட்டுக்கு வந்து 10 rupees சார்ஜஸ் பண்ணுறோம். அதிகப்படியான பேஜஸ் இருந்தால் 5 rupees வரைக்கும் நம்ம வந்து சார்ஜஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கிறதுனால சில பேர் வந்து எனக்கு இதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபை சென்ட் பண்ணுங்கன்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து நம்ம எத்தனை பேஜஸ் பண்ணுறோமோ ஒரு 30 rupees மேக்ஸிமம் 30 rupees வரைக்கும் நம்ம சார்ஜஸ் பண்ணியிருக்கோம் பிடிஎஃப் சென்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது ஒய்ஃபை இருக்கிறதுனால டேரெக்டாக மொபைலே கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்கேன் கொடுத்தோம்னா மொபைலே வந்து சேவ் ஆகும். நம்ம அதை அப்படியே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலாக சென்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ இதில் இன்னும் நிறையா நம்ம இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக எப்படிலாம் இதில் வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இது என்னோடய முதல் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன். ரொம்ப லென்த்தாக வளவலன்னு போக வேண்டாம்னு சொல்லி. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கம்பல்சரி எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.